என்னது இது இங்க இவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கவே? மேடை கூட அங்கல போட்டு வச்சிருக்கவே. அப்படினா இதெல்லாம் வார வியூ உட்காரக்க இருக்குமோ? இல்லையே, அங்க சேர் என்ன போட்டு வச்சிருக்கவளே. இப்பெல்லாம் சடங்கு வீட கூட கிராண்டா கல்யாண வீடு மாதிரி பண்ணியாவே. பாக்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு. இங்க நின்னு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும். ஓஹோ, சமே அதுக்கு தான் போட்டு வச்சிருப்பாவளோ. நம்மள பிங்கி சடங்குக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணணும். காதே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காதே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய், நேத்து நீ எங்க இருந்தாய், காதே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய், துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு, துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு. போதும் பாட்டு. உன் பாட்டு கேட்டு கேட்டு எனக்கு காது செவிடா போச்சு. ஓனர் கேட்கலையா? அப்ப மறுபடியும் சத்தமா பாடட்டுமா? காற்றே என் வாசல் வந்தாய். ஐயோ கடவுளே, அது ஒண்ணு வராண்டாம். முதல்ல ஒன்ன மாதிரி ஆட்களுங்க வந்ததே தப்பு. காற்றே வாசலுக்குள்ள வந்தா கதவை திறந்து வந்தானிக்கிட்டு. என்ன இது பாட்டு, பயண பாட்டு. அதுவும் இனி பார்த்தோன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட வேண்டியது. சில விஷயங்களை பார்க்கும்போது தானா வருது ஓனர். வரும், எனக்கு நல்ல வாயில வரும். அப்படியே காணாத கண்டுகிட்டாரு, பாடி தள்ளிடுவாரு. ஆமா, எதுக்குங்க வந்தா? தங்கச்சி சடங்காயிட்டா, தண்ணி ஊத்துறதுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. தங்கச்சியா? யார் தங்கச்சி? ரோசா பூவா இல்ல பூமாரியா? ஓனர், ரெண்டு பேரும் எனக்கு தங்கச்சி தான். அட பேதியத்து முட்டை, ரெண்டு பேரும் உனக்கு தங்கச்சியா? ஆமா ஓனர், இந்த உலகத்துல ஒருத்தங்கள தவிர எல்லாருமே எனக்கு தங்கச்சி தான். சே, யார வேணாலும் தங்கச்சின்னு சொல்லி, என்ன மட்டும் தங்கச்சின்னு சொல்லிராத. இதுக்கு இப்படி சிரிக்கான் பேதி இருப்பான்? ஓனர், நான் மனசுல வச்சிருக்கதை நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? என்னை தங்கச்சின்னு சொல்லாத, ஓனர் அக்கான்னு சொல்லுன்னு சொன்னேன். சே, எதுக்கு இப்படி இல்லையா? ஓனர், நெஞ்சு வலிக்குது ஓனர். ஆம்புலன்ஸ் வர சொல்லட்டா? நான் சாப்பிட போறேன் ஓனர். வந்துட்டா, பாசமல தங்கச்சில மூத்த தங்கச்சி. என்னம்மா தங்கச்சி, அண்ணனை தேடி வந்தியா? ஆமாண்ணே, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? காணுமேனே, தேடி வந்தேன். ஓ, உங்க அண்ணன் காணாம போய் இந்த மலையில கரைஞ்சிருவாரு. ஓனரே, நீங்க தான் அண்ணன் கூட பேசிட்டு இருக்கீங்களா? சரி, ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் பேரவும் வாரேன். நில்லு. இவன் கூட எனக்கு என்ன பேச்சு இருக்கு? நீ எதுக்கு இப்படி சொல்லியா? இந்த மொட்டை கூட நீயே உட்கார்ந்து குழுந்த பழக்க விடு. அண்ணன் தங்கச்சியும் பாசமலர மாத்தி மண்டையில கொட்டிக்கிடுங்க. சே, நான் வாரேன். என்ன நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நான் குறுக்க வந்துட்டேனே, நீ ஓனர் கோவப்பட்டுட்டு போறாங்களோ? அப்படி ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க? போ தங்கச்சி, வெக்கமாக வருது. ஒண்ணு இல்ல தங்கச்சி, நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் கேட்க கூடாது, வா போலாம். என்னம்மா? ஏமா, அண்ணன் மைனி வந்துட்டாவல, தண்ணி ஊத்திடலாமா? ஊத்திடலாமா? ஓ, மைனிகாரிய முதல்ல கூப்பிடு, அவதான தாய் மாமன் பொண்டாட்டி, அவளை ஊத்த சொல்லு. சரிம்மா. ஏமா, நம்மளே பாத்ரூம் கூட்டிட்டு போயிடலாமா? இல்லம்மா, உன் மைனிகாரி தான் கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு வரணும். அவதானே நின்று தண்ணி ஊத்தணும். இதுக்கு மேல அவதாம பாத்துக்கிடணும், அவளை கூப்பிடு. ஓ அப்படியம்மா, சரி. மைனி வாங்க, பிள்ளைக்கு தண்ணி ஊத்தணும்ல. பூமாரி, வாமா குளிக்க போலாம். ரோசா, தண்ணியில வேப்பில மஞ்சள்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஆமா மைனி, எல்லாம் ரெடியா இருக்கு. கூட்டிட்டு வந்து தண்ணி ஊத்துங்க மைனி. சரிம்மா. பூமாரி, வாமா. சரி அத்தை. மைனி, தண்ணி கோரி ஊத்துங்க. நீங்க தானே குளிக்க வைக்கணும். சரிம்மா. பூமாரி, அத்தை தண்ணி ஊத்தியே மூச்சு திணற மாதிரி இருந்தா சொல்லணுமா? சரி அத்தை, நீங்க ஊத்துங்க. மைனி, 2-3 கப் கோரி ஊத்திட்டு அதுக்கப்புறம் சவரை திறந்து விடுங்க, அவளே குளிக்கட்டும். சரி. குழந்தை எல்லாம் ரெடி ஆயிட்டா? ஆமாக்கா, எல்லாம் ரெடி ஆயிட்டு பார்த்துடுங்க. பூமாரி இப்பதான் தண்ணி ஊத்த கூட்டு போயிருக்கா குழந்தை. வா, நீயும் வந்து நில்லு.
இருக்கட்டக்கா, அங்க பின்னால யாருமே இல்ல பத்தியலா. பிரியாணியில நாய் எதுவும் வந்து வாய் வச்சிடக்கூடாது. அதனால நான் இங்கே நின்று பாத்துக்கிட்டேன்க்கா. பூமாரியா குளிக்க வச்சு கூட்டி வந்து மேடையில வச்சு பிறகு வாரேன். சரி குழந்தை, எல்லாத்தையும் செஞ்சுட்டல? எல்லாம் ரெடியா இருக்குக்கா. இனி பந்தி வச்சிட வேண்டியதுதான். குளிக்க வச்சுட்டோ குழந்தை? சேலை கட்டி மேடைக்கு கூட்டிட்டு வந்த உடனே பந்தி வைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆமாக்கா, ஒரு ஒருத்தர வேற போட்டோ தானே எடுப்பாவேன். பந்தி ஒரு பக்கம் நடக்கட்டும், போட்டோ எடுக்கிறது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆமா குழந்தை, நானும் அங்கதான் நிப்பேன் பத்துக்க, நீ கொஞ்சம் பாத்துக்க. சரிக்கா, நான் பாத்துக்கிடி. என்ன குழந்தை, காய்கறி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கா? ஏக்கா, இவ்வளவுதாக்கா மிச்சம். அப்படியே குழந்தை, இவ்வளவுதான் மிச்சம் இருக்கும். நான் சமையல்காரர் எழுதுனது போக கூட 5 கிலோ எழுதிருந்தேனே, அதை தனியா வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கலையே குழந்தை. ஏக்கா, அவையெல்லாம் வெட்டி வச்சிருந்தா நான் எடுத்து போட்டு சமைச்சேன் பார்த்துருங்க. கரெக்டான அளவு தான் போட்டிருக்கேன். அப்படியே குழந்தை, காய்கறி எல்லாத்தையும் கூட்டி வச்சிட்டியோ? ஏக்கா, அவியல் செஞ்சு வச்சிருக்கேன்க்கா. அப்புறம் கோசு பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். குழந்தை, குடமிளகா ப்ரோக்கலி எல்லாம் இருந்து அதெல்லாம் இங்க அதே அவியல்ல வெட்டி போட்டுட்டியோ? இல்லையேக்கா, அதெல்லாம் எப்படி நான் போடுவேன்? அதை நான் பார்க்கவும் இல்லையே. பாக்கலையா? இருந்துச்சே குழந்தை. எங்க அம்மா எங்க அக்கால 2 நாளைக்கு தங்குவானே தேவையான காயெல்லாம் எழுதி விட்டுருந்தேன். அதுவும் அந்த காயோட தானே இருந்துச்சு. இல்லக்கா, நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. இதுல வெட்டவும் இல்லை பார்த்துக்கிடுங்க. குழந்தை, உருளைக்கிழங்கு 10 கிலோ இருந்துச்சு, அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும்? இல்லக்கா, ஒரு 2-3 கிலோ போல தான் வெட்டி இருந்து. என்ன சொல்ற குழந்தை, மீதி 7 கிலோ? தெரியலையக்கா, இவ்வளவு காய் தான் மிச்சம் இருக்குன்னு சௌமியும் செல்பாக்காவும் எடுத்து வச்சுட்டு போனவ. நான் சமையல முடிச்சிட்டேன்னு ஜாலியா நின்றுட்டு இருக்கேன். நீங்க சொன்ன பிறகு தான் அதெல்லாம் வந்துச்சுங்கதே எனக்கு தெரியுதுக்கா. குழந்தை, அந்த மூட்டையில என்ன இருக்கு? ஏக்கா, ஒரு மூட்டையில அரிசி இருக்கு பார்த்துடுங்க. இன்னொரு மூட்டையில மிச்சம் இருந்த மளிகை ஜாமான், சீனி என்னென்னோ இருக்குது. காய்கறி வீட்டுக்குள்ள எங்கே எடுத்து வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. கையில அண்ணன் எடுத்து வச்சிருக்காங்களான்னு கேளுங்க. சரி குழந்தை, அதை இப்ப தேடிட்டு இருக்க முடியாதுக்கு, ஃபங்க்ஷன் முடியட்டும் பேரோ பாத்துக்கிடுவேனே. சரிக்கா. என்னது இது, ரோசா பக்கம் ஓடிவிட்டவே? நான் கேட்கணும்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஃபங்க்ஷன் முடியட்டு கேட்போம். டீச்சர், என்ன அதுக்குள்ள வந்துட்டியே? ஃபங்க்ஷன் என்ன ஆரம்பிக்கலையோ? இல்ல சத்தியமா, என்ன ஆரம்பிக்கல. இப்ப நான் பிள்ளைக்கு தண்ணி ஊத்துறதுக்காக கூட்டிட்டு போறாவ. என்ன ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க நேரம் ஆகும், அதான் நான் வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமேன்னு. சாப்பாடு வச்சிருப்பாவில்ல டீச்சர்? சத்தியமா, மேடைக்கு வந்த பிறகு தானே சாப்பாடு வைப்பாவ. உங்க மவ அங்கதான் நிக்க பார்த்தேன். ஆமா, அவ முன்னகுட்டியே போயிட்டேன், மவனும் அங்கதான் நிக்க. அப்படியா? நான் தான் சாப்பாடு வச்ச பிறகு போலாமேன்னு இங்கே நின்றுட்டு இருக்கேன். என்ன சொத்த நேரத்துல வச்சிருவா? போமா டீச்சர், சாப்பாடு வாங்கியதுக்கு பாத்திரத்தையும் எடுத்துட்டு வந்துருட்டுமா? சத்தியம்மா, சாப்பாடு இப்ப கொடுக்க மாட்டாவல்ல, பந்தி வச்சு முடிச்ச பிறகு தானே தருவாவே. சரி டீச்சர், நம்ம முதல்ல போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்படியே பாத்திரத்துல சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். மறுபடியும் வந்துட்டு ஓயாம போக வேண்டாம்ல? ஆமா சத்தியம்மா, நீங்க சொல்றது சரிதான். நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே போய் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். என்ன சொத்த இதுல நிலுங்க, நான் போய் பாத்திரம் எடுத்துட்டு டீ நான் வரேன்னு சொன்னா அவளையும் கூட்டிட்டு வந்துருக்கேன். அவளும் இன்னும் போகலையோ? ஆமா, என்ன அவ வரல. என் பிள்ளைல அவட்ட தான் விட்டுட்டு வந்தேன். ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சா பாத்துட்டு வாங்கக்கான்னு சொன்னாதான் பாத்துட்டு போடாமேன்னு வந்தேன். நான் போய் என் பிள்ளைகளையும் கூட்டிட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு வரேன்க்கா. நீங்க ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா போயிடுவோம். சரி டீச்சர். என்ன செஞ்சிருக்காவ? பிரியாணி இருக்கா, வெறுஞ்சோறு, குழம்பு, ரசம் எல்லாமே செஞ்சிருக்காவலாம். அப்படியே கறி கூட்டுலாம் செய்யலையோ? இல்லக்கா, பிரியாணி செஞ்சுட்டாவல, அப்படி கறி கூட்டு செய்வாவ. சோறு, சாம்பார், அவியல் இந்த மாதிரி தான் செஞ்சிருக்காவலா. அப்படியா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்தா யாரும் திங்க மாட்டாவ, பிரியாணியே வாங்கிட்டு வந்துருவோம். என்னக்கா? ஆமா, நானும் அதான் வாங்க போறேன். சரிக்கா, நேரம் ஆயிர போது சீக்கிரமா பாத்திரத்தை எடுத்துட்டு ஓடியாங்க. சரி சத்தியம்மா. எத்தே, மாலை போட்டுருவோமா? எம்மடி மாறுமாவளே, நீ போடக்கூடாதுமா, என் மகன் தான் போடணும். என் மகன் எங்க இருக்கான், கூப்பிடுமா. ஏங்க பிள்ளைக்கு மாலை போடணுமா? வாங்க. ஐயா, பிள்ளைக்கு மாலை போடியா? போ. சரிங்கம்மா. ஏங்க, இந்த மாலை எடுத்து போடுங்க. ஐயா, மாலை போட்டுட்டியா? சந்தனத்தை தொட்டு வைப்பா. எம்மாடி மாறுமாவளே, அவன் வச்ச உடனே நீயும் சந்தனத்தை தொட்டு வை. சரி தேய். ஐயா, நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கிய, கொடுப்பா. சரிங்கம்மா. பூமாரி, வாங்கிக்கம்மா. மாமி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் அத்தை. இருக்கட்டும்மா, நல்லா இரு. பூமாரிமா, எழுந்து 2 பேர் காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. சரி பாட்டி. ரோசமாவ சின்ன பிள்ளை மாதிரில இருந்த, நான் கூட சேலை கட்டினா எப்படி இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சேலை கட்டினா நல்ல பெரிய பிள்ளை மாதிரி இருக்கா. ஏக்கா, பொம்பளை பிள்ளைகளு வாழை மரம் மாதிரி கடன்னு வளர்ந்துரும். நான் இருக்க சைஸை பார்த்து இப்போதைக்கு வயசுக்கு வர மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சேலை கட்டின பிறகு தானே பிள்ளைகளை பார்த்தா தெரியுது வளர்ந்துட்டாவன்னு. ஆமா, பச்சை பிள்ளை மாதிரி சுத்திட்டு இருப்பான். நான் ஒரு
வருஷம் அதுக்குள்ள மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்க வேண்டியதா. பொம்பளை பிள்ளைகள் பிறந்த மாதிரி தான் இருக்கு, அதுக்குள்ள டக்குனு வளர்ந்துருது வேணே. ஆமாக்கா, நம்ம 2 பேருக்கும் ஆம்பளை பயிலுவ, அதனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. பிறந்து ரொம்ப வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்படி இல்லல்ல. 14-16 வயசுக்குள்ள வயசுக்கு வந்துறியாவ, உடனே சடங்குன்னு அப்படி ஓட வேண்டியிருக்கு. அப்புறம் 20-21 வயசுல கல்யாணம்னு ஓட வேண்டியிருக்கு. தங்கச்சி அதோடய முடியுது. ஒரு வருஷம் தான், உடனே வளகாப்பு வந்துடும். அதுக்கப்புறம் டெலிவரி, உடனே புடிச்ச வீட்டுல கொண்டு போய் விடணும். உடனே பிள்ளைக்கு பிறந்த நாள் பேர் வைக்கணும் வாங்கம்பாவ. பிறகு ஒரு 10 வருஷத்துல அந்த பிள்ளை வயசுக்கு வந்துட்டு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுவாவ. இதேதான் போயிட்டு இருக்கு. எக்கா, நம்ம 3 பேருக்கு ஆம்பளை பிள்ளையால பிறந்துட்டு இப்படி ஒரு விசேஷத்தையும் வைக்க முடியலையே நம்ம வீட்டுல. ஆமா தங்கச்சி, என் மாவனுக்கு தான் ஒரே ஒரு பொட்டை பிள்ளை பிறந்துச்சு. அதுக்காக நீ சொன்ன மாதிரி எல்லா விசேஷத்தையும் வச்சு சந்தோஷமா பார்க்கலான்னு பார்த்தா அது ஓடிட்டு. விடுங்கக்கா, அதை எதுக்கு பேசிக்கிட்டு. நம்ம மட்டும் எந்த சூழ்நிலையிலயும் பிரிஞ்சிடக்கூடாது. ஆமா தங்கச்சிமா, நீ எங்க அக்காவை தவறா புரிஞ்சுக்கிடுவியோன்னு நினைச்சேன். எக்கா, நீங்க என்ன செய்விய அந்த புழுக்க செஞ்சதுக்கு? ஆமா தங்கச்சி, எல்லாம் விதி. இது இப்படி கூறுகிட்ட வேலை செய்யன்னு யாரு நினைச்சா? நீ கவலைப்படாதம்மா, உன் பேரனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். கல்யாணத்துக்கு மட்டும் அக்காவை கூப்பிடாம இருந்துடாதம்மா தங்கச்சி. அது எப்படிக்கா அவங்கள கூப்பிடாம இருப்பேன்? உங்களையும் சரி பெரிய அக்காவையும் சரி கண்டிப்பா வீடு தேடி வந்து கூப்பிடுவேன். 2 பேரும் என் பேரன் கல்யாணத்துக்கு வராம இருந்துடக்கூடாது. அது எப்படிடா வராம இருப்போம், கண்டிப்பா வந்துடுவோம். என்னக்கா? ஆமாம்மா, கண்டிப்பா வந்துடுவோம். உன் பேரனுக்கு நல்ல பொண்ணா இருந்தா நானும் பாக்கேனே. கிடைச்சா கண்டிப்பா சொல்லியேனம்மா. சரிங்கக்கா. செல்லம்மாக்கா, பூமாரி காலத்துல ஏகப்பட்ட நகை அள்ளி போட்டு வச்சிருக்காவ. எல்லாம் தங்கம் தானோ? கல்யாண பொண்ணு மாதிரில நகை அள்ளி போட்டு வச்சிருக்காவ. அது அந்த ரோசா பக்க நகையா இருக்கும். இல்லக்கா, அவியலே ஃபங்க்ஷனுக்கு 1-2 செயின் தான் போட்டுட்டு வருவாவ, நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த பிள்ளை கழுத்துல நிறைய கிடக்கே. அது எல்லாம் கவரிங்கா இருக்கும் ஷில்பா. இல்லனா சொந்தக்காரவி எல்லாரும் வந்திருக்காவல்ல, ஆளுக்கு ஒண்ணு போட்டிருப்பாவ. இல்லக்கா, அந்த மேடையில வச்சு இப்பதான் ஒருத்தரா பாக்ஸா நகையை கொடுக்காவ. பாருங்களா, எல்லாரும் நகையா கொடுக்காவ. தாய் மாமன் கொடுத்திருக்காவ, பெரியம்மா கொடுத்திருக்கு, பாட்டி கொடுத்திருக்கு. அங்க பாருங்க, யாரோ வந்து கொடுக்காவ. ஷில்பா, அவி அண்ணன் நல்ல வசதியா இருப்பாவ போல. சீர்வரிசை தட்டே எத்தனை வச்சிருக்காவ பத்தியா? ஆமாக்கா, அந்த குழந்தையாவ புருஷனும் செஞ்சதை விட 2 மடங்கு அதிகமா தான் இருக்கு. ஷில்பா, ரோசா பக்காக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான். தண்ணி ஊத்துறதுக்கு அந்த குழந்தை நல்லா செஞ்சிட்டா. இப்போ அண்ணன் தாய் மாமா முறைக்கு நல்லா செஞ்சிட்டாவ. ரோசா பக்கா ரொம்ப கொடுத்து வச்சவியதான். ஆமாக்கா, நான் என் பிள்ளைக்கு செய்ய யாரு இருக்கா? சடங்கு வைக்கும் போது ஒருத்தர வந்து ஒண்ணுமே செய்யலக்கா. ஆனா அவியலுக்கு எவ்வளோ செய்யாம பாருங்களா. ஆமா ஷில்பா, பத்தாததுக்கு அந்த குழந்தை வேற ஏதோ நகை வாங்கி வச்சிருக்காலாமே, அப்படியா? உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாதுக்கா. இந்த பச்சைக்கிளி பக்கத்துல தானே இருக்க, அவளை கூப்பிட்டு கேளுங்க. ஏ பச்சைக்கிளி. கூறுங்கள். இங்க பாரு, நான் ஃபங்க்ஷனை மிஸ் செய்யாமல் பார்க்க வேண்டும். எதுவா இருந்தாலும் கூறுங்கள். ஆமா, பூமாரி சடங்குக்கு குழந்தை என்ன செய்யறா? உன்கிட்ட எதுவும் சொன்னாலோ? ஒரு சாரி எடுத்து வைத்திருக்கிறாள். சேலை மட்டும் தானா? இல்லை, நகையும் எடுத்து வைத்திருக்கிறாள். அப்படியா? என்ன எடுத்து வச்சிருக்கா? கையில் அணியும் வளையல். ஓஹோ, அவ்வளவு பணம் வந்து கொட்டிட்டா அவளுக்கு. எங்கள் மாணிக்க மத்தான் எடுத்தார். ஓ, சரி. ஷில்பா, மாணிக்க எடுத்துட்டானா? ஓஹோ, கதை அப்படி போகுதோ? எல்லாரும் நல்ல வசதியா தான் இருக்காவ. நானும் என் பிள்ளையும் தான் கஷ்டப்படியும். அதுக்கு பூமாரியை விட்டு உங்க இருவருக்குமா சடங்கு செய்வது? ஷில்பா, இனி மெதுவாக பேசணும். சரிக்கா. வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. பந்தி வச்சாச்சு, எல்லாரும் சாப்பிட வாங்க. எம்மா வாங்கம்மா, பந்தி வச்சாச்சு, எல்லாரும் சாப்பிட வாங்க. சரிப்பா. வாங்க எக்கா, வாங்கக்கா, சாப்பிட வாங்க. தங்கச்சி, சாப்பிட போலாமா? சரிக்கா. புளிக்க, வா போய் சாப்பிடுவோம். சாப்பிட போவோமா?
இதையுமா ரகசியமா சொல்லுவா வந்து தொலை.